ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஒரு சில வரையறைகள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றன. கட்டுப்பாடோடு நாம் வாழ்கின்ற நம்முடைய மனசை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். உடலுக்கான தேவைகளை நாம் ஏற்கின்ற பொழுது அந்த உடலுக்கான கட்டுப்பாடு நமக்கு தேவைப்படுகின்றது. அதே போல் நம்முடைய மனசுக்கான, நம்முடைய மனத்தான ஒரு கட்டுப்பாடு நமக்கு தேவைப்படுகிறது. ஆன்மா என்ற நிலையிலே நம்மில் இருக்கின்ற அந்த ஆன்மாக்கான ஒரு சில கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கின்றன. இதிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே, சின்ன சின்ன செயல்களை செய்கின்ற பொழுது எதை செய்யக்கூடாது அல்லது எதை செய்ய வேண்டும் என்ற நிலை நம்மில் இருக்கின்றது. அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் 2 நிலைகளை நாம் எடுக்கின்றோம். ஒன்று, நன்மைக்கான வழியை நாம் ஆயத்தம் செய்து நன்மையிலே நாம் எந்நாளும் நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் ஒரு சில வாழ்க்கையிலே நாம் தீமையை தான் நமக்கு வாழ்வு தருகின்றது என்று தீமை என்ற வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இதை செய்ய வேண்டும், அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு சுழற்சியாக இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு இங்கு ஒரு அழகான வார்த்தையை தன்னுடைய சீடர்களுக்கும் இங்கு பாடத்தை கற்பிக்கின்றார். அங்கு இருக்கின்ற அந்த பரிசேயர்களுக்கும் அங்கு சாட்டை அடிப்பதை பார்க்க முடிகிறது. ஓய்வு நாளில் அவர்கள் செய்யக்கூடாததை அவர்கள் செய்கின்றார்கள் என்று இயேசுவிடம் அவர்கள் சாடுகின்றார்கள். இவர் அவர்களுக்கு பதில் மொழியாக அவர் கூறுகின்றார். ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு நாளில் என்பது புனிதமான ஒரு நாள். ஓய்வு நாள் என்பது கடவுள் ஓய்ந்திருந்த நாள். 7 நாட்கள் அவர் இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு உயிரினங்களையும் ஒவ்வொரு நிலையுமே, வானம், மண், இப்படி அவர் இந்த உலகத்தை அழகாக அணி செய்தார். அணி செய்து படைத்து அதை மேன்மையாக நல்லது என்று கண்டார். அதிலும் சிறப்பாக மிக நல்லது என்று மானுடத்தை அவர் போற்றி அவர் படைத்தார். அதில் 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்வு என்பது புனிதமான ஒரு நாளாக கருதப்பட்டது. புனிதமான நாளில் இதை செய்யக்கூடாது என்ற அவருடைய பரிசேயர்கள் அந்த சட்டத்தை அவர்கள் ஏற்றிருந்தார்கள். சட்டம் என்பது மனிதன் மீது சுமத்தப்பட்ட ஒரு சுமையாக அவர்களிடம் இருந்தது. சட்டம் என்பது மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சட்டம் என்பது அன்பு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தை அவர்களிடம் இருந்தது. அதைதான் ஓய்வு நாளில் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்ற சட்டம் மோசே சட்டமாக அவர்களிடம் இருந்தது. அதையே அவர்கள் பற்றி பிடித்து அதையே கடைபிடிக்கக்கூடியவர்களாக மக்களை அவர்கள் எந்நாளும் துன்புறுத்தி மக்களை அவர்கள் மீது அந்த சுமையை சுமத்தி இவ்வாறாக வழி நடத்தினார்கள். இயேசு அவர்களுக்கு இதை மாற்று சிந்தனையாக, ஒரு மாற்றாக அவர்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். அதாவது, தாவீது செய்ததை நீங்கள் வாசித்ததில்லையா என்று கேட்கின்றார். தன்னோடு இருந்தவர்களுக்கு அந்த அப்பங்களை எடுத்து தானும் உண்டதில்லாமல் பிறருக்கும் கொடுத்தாரே, நீங்கள் அதை பார்த்ததில்லையா? உணவு என்பது அனைவருக்கும் சமம். உணவு என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வை நாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஓய்வு நாளோ அல்லது எந்த ஒரு நாளாக இருந்தாலோ உணவு பசி என்று வந்துவிட்டால் அனைவருமே அது உணவுக்கான அந்த வேட்கை, உணவை சாப்பிடக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். அந்த இடத்தில் ஓய்வோ அல்லது கட்டுப்பாடோ செய்யக்கூடாத நிலையோ என்பது அல்ல. ஆனால் நாம் இறைவனுடைய புனிதமான ஒரு நாளை என்றுமே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மானிட மகனுக்கு ஓய்வு நாள் கட்டுப்பட்டதே என்று சொல்கிறார். கட்டுப்பட்டதே என்றால் அந்த ஓய்வு நாள் என்பது இறைவனே நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் அந்த இடத்தில் உணர வேண்டும். ஓய்வு நாள் என்பது இறைவன் நாம் ஓய்வெடுக்கின்ற பொழுதும் அல்லது நாம் அவரோடு இருக்கின்ற அந்த உடனிருப்பையும் சுட்டி காட்டப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று முதல் சனிக்கிழமை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே அன்னை மரியா என்னோடும் நம்மோடு பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். அன்பு என்ற நிலையிலும் தாழ்ச்சி என்ற நிலையிலும் அவர் ஒவ்வொரு நாளுமே இயேசுவை தன்னுடைய இதயத்தில் ஏந்தியது இல்லாமல் தன்னுடைய உதரத்திலும் ஒவ்வொரு நாளுமே அவர் சுமந்தாள்.
சுமந்ததனுடைய ஒரு லட்சியமாக நமக்கு இறைமகனையே தரக்கூடிய ஒரு உன்னத கருவியாக அன்னை மரியாள் இருந்தார் என்றால், நாம் அந்த இதயத்தையும் அந்த தாழ்ச்சியையும் நோக்கி நாம் எப்பொழுதுமே நாம் ஜெபிக்க வேண்டும். அன்னை மரியாவிடம் நாம் முழந்தாள் படியிட்டு நம் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலை என்பது ஒரு அழகு அலங்கார ஒரு பொருட்களாக மாறிவிட்டன இன்றைய காலகட்டத்தில். ஜெபமாலை என்பது நானும் ஜெபமாலை போட்டிருக்கின்றேன் என்ற நிலையில்தான் இன்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜெபமாலை என்பது அழகு அல்ல. ஜெபமாலை என்பது நாம் ஆண்டவரோடு இணைக்கக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவியை நாம் ஒவ்வொரு நாளுமே அதை ஆழமாக அர்த்தமாக அதை சொல்கின்ற பொழுது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை அன்னை மரியாள் அங்கு ஒரு பாலமாக இருந்து இந்த ஜெபமாலத்தின் வழியாக நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. எனவே ஜெபமாலை என்பது நானும் மாலை போடுகிறேன். எத்தனை பேர் மாலை போட்டார்கள், மாலை போடுகிறார்கள், ஆனால் அதனுடைய உணர்வு தெரியவில்லை. ஜெபமாலை என்பது அன்னை மரியாள் நமக்கு கொடுத்த ஒரு கருவி. அந்த கருவியை நாம் இயேசுவோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். இயேசுவோடு நாம் என்னாலும் பேசக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்த ஒரு கருவியாக அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதைதான் நாம் இந்த கலாச்சார உலகிலே, இந்த உலகிலே நாம் ஆன்மீகத்திற்கான ஒரு கட்டுப்பாடு என்பது இப்படியான ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். அந்த கட்டுப்பாடு என்பது எதை செய்ய வேண்டும் அதை நாம் செய்ய வேண்டும். அதாவது இறைவனிடம் நாம் என்னாலும் நாம் வருகின்ற பொழுது நாம் முழந்தால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்றால் ஜெபித்து அந்த விண்ணப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசை பெற்றுக்கொண்டு நாம் என்னாலுமே இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நாம் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் மாசற்றோராகவும் தூயோராகவும் நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளுக்கு ஒப்புரவாக்கக்கூடியவளாக, கடவுளுக்கு அர்ப்பணமாக்கக்கூடியவளாக நாமும் ஒவ்வொரு நாளுமே இருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். அப்படி உணர்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு துணை நிற்பார். திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல கடவுள் நம்மோடு துணையாக இருக்கின்ற பொழுது எத்தீங்கு நமக்கு அஞ்சாது. எத்தீங்கும் வருகின்ற பொழுது சாத்தான்கள் நம்மை அண்டுகின்ற பொழுதெல்லாம் இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு எக்குறையும் இல்லாமல் நிறைவான வாழ்வுக்கான இடத்திலே நாமும் என்னாலும் பயணிப்போம். அன்னை மரியாவை நம் இதயத்தில் வைக்கின்ற பொழுது என்றும் நம் குடும்பங்களுக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய எல்லா உடல் உள்ள நோய்களுக்கும் விடுதலை தரக்கூடியவராக இருப்பார் என்பதை உணர்ந்து தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். நல்லாயினேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.